கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவரே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திரு வசனம், அது சங்கீதம் 112:9. சங்கீதம் 112:9. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பாருங்கள், இந்த திரு வசனத்தில் இஸ்ரேல் மக்களின் பலத்தின் மகிமையாக கர்த்தரே இருக்கிறார். இன்று நமக்கு கர்த்தர் தான் பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் அருளுகிறார். அந்த பலத்தின் மகிமையாக அவரே இருக்கிறார். அவருடைய தயவினாலே எங்கள் கொம்பு உயரும் என்று பக்தன் அழகாக குறிப்பிடுகிறார். அப்போது கர்த்தருடைய தயவு இன்று நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும் போது கர்த்தர் ஒவ்வொருவருடைய கொம்பையும் உயர்த்துகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். அதே போல் இதே சங்கீதத்தில் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சங்கீதம் 89:24 என்னுடைய கிருபையும் என்னுடைய உண்மையும் அவனோடு இருக்கும்படிக்கு நான் கட்டளையிடுவேன், அவன் கொம்பு உயரும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். பாருங்கள், இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உரியதாக இருக்கிறது. யோவான் அப்போஸ்தலன் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் கிறிஸ்து இயேசுவினால் இந்த பூமிக்கு வந்தது. இந்த பூமிக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிருபையும் சத்தியமும் இந்த பூமிக்கு உள்ள ஒவ்வொருவருக்கும் வந்தது. இந்த சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வருவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள சங்கீதம். அழகாக சொல்லுகிறார். அந்த காலத்தில் அரசர் தாவீதுக்கு, சாலமனுக்கு, என்னுடைய கிருபையும் என்னுடைய உண்மையும் அவனோடு இருக்கும்படிக்கு கட்டளையிடுவேன், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். பாருங்கள், கர்த்தர் ஒரு மனிதனை பலப்படுத்தும் போது அவனுக்கு கிருபையை கொடுக்கிறார். உண்மை என்று சொல்வது சத்தியம், சத்தியத்தை கொடுக்கிறார். அந்த உண்மையும் கிருபையும் நமக்குள்ளே இருக்கும்படிக்கு அவரே கட்டளையிடுகிறார். அவருடைய நாமத்தினாலே நம்ம கொம்பு உயர்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்திலே கர்த்தர் ஒவ்வொரு மனிதனையும் அவர் சந்திக்கிறார். கர்த்தரிடத்தில் தான் அந்த கிருபை இருக்கிறது, அதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர், கர்த்தர் கிருபையும் மகிமையும் வருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை. அப்போ கிருபையை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று பூமியிலே கோடிகள் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள். ஆமாம், கர்த்தரை அறிவதென்றால் எதை குறிக்கிறது? இன்றைக்கி பூமியில் உள்ள எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில் பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு அவருடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிருபையும் பாவ மன்னிப்பாகியும் மீட்பையும் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை கொடுக்கிறார், உண்மையை கொடுக்கிறார் வேத வசனங்களின் மூலமாக. அந்த வசனமும் அந்த கிருபையும் நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகள் கடந்து வருகின்றது. நாம் அவரை சொந்த இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசித்து அறிக்கை செய்யும் பொழுது அவர் நம்முடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னிக்கிறார். நமக்கு ஒரு புதிய இருதயத்தை தருகிறார், புதிய வாழ்க்கையை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாளும் உண்மை சத்தியம் நமக்குள்ளே இல்லாதபடியினால் தாறுமாறான வழிகளுக்குள்ளே சென்று கொண்டிருந்த நம்மை கர்த்தர் அவருடைய வழிக்குள்ளாக நம்மை கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இரட்சிப்பின் அனுபவம். இதற்கு அடுத்தபடியாக அவர் நம்மை ஆவியினால் நிரப்புகிறார், பலத்தை தருகிறார். அந்த ஆவியானவருக்குள்ளே பல்வேறு பலன் இருக்கிறது. அந்த பலத்தை நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் சிம்சோனுக்கு சரீர பிரகாரமான பலனை கொடுத்தது ஆவியானவர். சாலமனுக்கு ஞானத்தை கொடுத்தவர் ஆவியானவர். யோசுவாவுக்கு நல்ல தைரியத்தை, துணிவை, பலத்தை, பராக்கிரமத்தை கொடுத்தவர் ஆவியானவர். தாவீதுக்கு நல்ல பலனையும் பராக்கிரமத்தையும் ஜெயத்தையும் கொடுத்தவர் ஆவியானவர்.
ஸ்தோத்திரம். அப்போது கர்த்தர் அந்த பலத்தை தருகிறார். அந்த பலத்தின் மகிமையாக அவரே இருக்கிறார். அவர் தொடர்ந்து நமக்கு தயவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த தயவிலே நாம் பங்கடையும் பொழுது கர்த்தருடைய அந்த பலத்திலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பலத்தின்படியாக நாம் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக மாறுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ கிருபையினால் சுவிசேஷ ஊழியத்தை கடந்த 32 ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம். ஆமாம், தேவ கிருபையினாலே மற்றவர்களுக்கு இந்த மகிமையின் கர்த்தரை அங்கே நாங்கள் அறிவிக்கிறோம். அநேகர் அந்த ரட்சிப்பின் கிருபைக்குள்ளே வருகிறார்கள். அது மாத்திரமல்ல, சத்தியத்தின் வெளிச்சத்திற்குள்ளே வருகிறார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொண்டு அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக நாம் அவரிடத்தில் கெஞ்சும் பொழுது அவர் அநேகரை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உயர்த்தி கொண்டு வருகிறார். பிரியமானவர்களை, நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். இன்றைக்கி கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். ஆமாம், இன்று ஆசீர்வாதங்களை தேவ திட்டப்படி தேடலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆசீர்வதிக்கிறவரை நம்ம முதலாவதாக பற்றி கொண்டு இருக்க வேண்டும். மத்தேயு 6:33 அப்படி சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு பெரிய ஆவிக்குரிய நற்செய்தி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்துருந்தார்கள். அதில் போயிருந்தேன் ஒர்க்கா. அதில் ஒரு வாலண்டியராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னால் தான் லோ பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு டயக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போது அதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த மீட்டிங் போயிருந்தப்போ அந்த கடைசி ஜெப வேளையில் அந்த மேடையில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தோன்றினார். அவர் சொன்னார், உன்னுடைய லோ பிளட் ப்ரெஷரை சுகமாக்குறேன், அது இனி உனக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் அநேகர், இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள்னு சொல்லலை, பொதுவாக சொன்னாங்க, என் ஜனங்கள் ஆசீர்வாதங்களையே தேடுகிறார்கள், ஆசீர்வதிக்கிறவரை அல்ல என்று வருத்தத்தோடு சொன்னார். அவருடைய முகம் சோகமாக இருந்தது. இதை நீ ஸ்டேஜில் போய் சொல்லு அப்படின்னாரு. உடனே நான் ஜெப வேலை முடிந்த உடனே சாட்சி வேலை வந்தவுடனே முதல் சாட்சியாக போய் சொன்னேன், இந்த மாதிரி ஆமாம் கர்த்தர் தோன்றினாங்க இந்த மேடையில், என்னை பார்த்து சொன்னாங்க, உன்னுடைய லோ பிளட் ப்ரெஷரை சுகமாக்குறேன். அது இல்லாமல் ஒரு வரி செய்தின்னு சொன்னாங்க, என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறவரை அல்ல ஆசீர்வாதங்களையே தேடுகிறார்கள் என்று சொன்னார் என்று சொன்னேன். ஜனங்களெல்லாம் கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை துதித்தார்கள். ஸ்தோத்திரம். நான் அந்த மீட்டிங் முடித்து ஒரு 4-5 நாள் கழித்து மறுபடி பிளட் ப்ரெஷர் செக் பண்ண போனப்போ பிளட் ப்ரெஷர் தேவ கிருபையினால் நார்மலாக மாறி இருந்தது. இது நடந்து ஏறக்குறைய ஒரு 98, இன்றைக்கி 26 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைக்கும் பிளட் ப்ரெஷர் தேவ கிருபையினால் நார்மலாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. இன்று நாம் தேவனை தேட வேண்டும். தேவனுடைய திட்டப்படி, அவருடைய தரிசனப்படி ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக அதுக்கு கொடுத்த பிறகு நாம் கர்த்தருடைய சமூக பழக்கத்திலேயே நாம் பின்வாங்க ஆரம்பிச்சிடுறோம். எனக்கு அன்பான தேவனுடைய சில பேருக்கு திருப்தி இல்லாத நிலமை வந்துடுது, சில பேருக்கு தவறான திருப்திகள் வந்துடுது. ஆமாம், அது கிடைச்ச உடனே அவங்களுக்கு உடனே தவறான திருப்தி வந்து விடுகிறது. இல்லை பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனை தேட வேண்டும். அவருடைய தயவினால் தொடர்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வதிக்கிறவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பலத்தின் மகிமையாக இருந்து கொண்டு இருக்கிறார். அவர்தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உங்களுக்கு தருகிறார். அவர்தான் தயவை கொடுக்கிறார். பாருங்கள், அந்த தயவிலே வாழ்வும் இருக்குது. அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, லாங் லைஃப். சில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவருடைய தயவு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்நாள் பூரா வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்று குறிப்பிடுகிறது. அவருடைய தயவு வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த தயவினால தான் உங்கள் கொம்பும் என் கொம்பும் உயரம், அதை மறந்துடக்கூடாது. இப்போ கர்த்தர் நமக்கு அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்போது நாம் அதில் கர்த்தருக்குரியதை, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்கணும். அதே நேரத்தில் ஆவியானவர் மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லி என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை செய்யணும். கர்த்தருடைய சபைக்கு கொடுக்கணும், சுவிசேஷ ஊழியங்களுக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், வாரி இறைக்கணும். ஸ்தோத்திரம். இப்போது தேவ கிருபையினால் இப்போ நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட அளவு, அதே நேரத்தில்
பூமியிலே சிலரை கர்த்தர் உயர்த்தும் பொழுது, ஆமாம், அது தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது அதை சொல்கிறார். ஐஸ்வர்யம் பெருகும்போது அதன் மீது நம்பிக்கை வைக்காமல் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். கொடுக்கிறவர் மேலே நம்பிக்கை வைத்து, இந்த சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறபடி வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய கொம்பு மகிமையாய் உயரும். கர்த்தர் அந்த கொம்பை மகிமையாக உயர்த்தி கொண்டே இருப்பார். அவருடைய தயவினால் அந்த கொம்பு உயரும். ஸ்தோத்திரம். அந்த கொம்பு உயருவதற்கு முன்பதாக நீங்கள் கிருபையிலும் சத்தியத்திலும், அதாவது உண்மையிலும் நீங்கள் வளர வேண்டும். ஆமாம், சில நேரங்களில் ஐஸ்வர்யம் பெருகும்போது சத்தியத்தை தூக்கி சைடில் வச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. அந்த உண்மையும் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கும்படிக்கு கட்டளை இடுகிறார். ஸ்தோத்திரம். அந்த உண்மையிலே நீங்கள் வளர வேண்டும். வலதுபுறமும் இடதுபுறமும் சாயக்கூடாது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டு இருப்பார். ஸ்தோத்திரம். அப்பொழுது கர்த்தர் கொடுக்கிற உயர்வு மகிமையான உயர்வு, அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாட்டை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 5வது அதிகாரத்தில் அங்கே சிங்காசன அந்த ஆலயத்தின், அந்த கர்த்தருடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய அந்த இடத்தின் காரியங்களை குறித்ததான விவரிப்பு குறிப்பிடப்படுகிறது. 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் ரெண்டுமே கர்த்தருடைய சிங்காசனத்தை குறித்ததான வெளிப்பாடு. பாருங்கள், அந்த சிங்காசனத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அவருக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டி நிற்கிறது. பாருங்கள், அது அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிற ஆட்டுக்குட்டி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் இந்த பூமிக்கு வந்து சிலுவையிலே தன்னைத்தானே பலியாக்கி, ஸ்தோத்திரம், அவருடைய சரீரத்திலே காயங்கள் தழும்புகளோடு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்கே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நிற்பதை அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஆட்டுக்குட்டியானவராக காண்பிக்கப்படுகிறார். பாருங்கள், அந்த ஆட்டுக்குட்டியானவரை அங்கே இருக்கக்கூடிய சேராபீன்கள், கேருபீன்கள், தேவதூதர்கள், மூப்பர்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். அப்போது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் 6வது வசனம் மற்றும் 14வது வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் இருக்கிறவர்கள் அந்த வேதத்தை எடுத்து வாசியுங்கள். ஸ்தோத்திரம். அந்த ஆட்டுக்குட்டியானவருக்கு, அந்த ஆட்டுக்குட்டிக்கு 7 கொம்புகள் இருக்கிறது, 7 கண்கள் இருக்கிறது. அந்த 7 கொம்புகளும் அவருடைய பலத்தின் மகிமையை குறித்து சொல்லுகிறது. அந்த 7ம் அவருக்கு பிதாவாகிய கர்த்தரால் பிரத்யேகமாக அவருக்கென்று கொடுக்கப்பட்ட கொம்புகள். ஸ்தோத்திரம். நாம் சுவிசேஷ புத்தகங்களை நீங்கள் வாசித்து இந்த காரியத்தை நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தப்போ என்னெல்லாம் காரியங்களை அவர் முதல் வருகையிலே செய்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். அவர் முதலாவதாக எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். அது அவருக்கு ஒரு கொம்பாக எல்லா ரகசியங்களையும் மறைபொருள்களையும் அறிந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. மனுஷரின் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அநேக திரைகளுக்கு பின்பதாக என்னெல்லாம் நடக்குமோ எல்லாத்தையும் அறிந்து வச்சிருந்தார். யுகங்களுக்கு அந்த பக்கம் என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் அவர் அறிந்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, யாரையும் ரட்சிக்கக்கூடிய பலன் அவருக்குள்ளே இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலிருந்தும் எவரையும் ரட்சிக்க அவரால் முடியும். ஆமாம், பழைய ஏற்பாட்டு பகுதியில் குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வரும். அவருடைய சமூகத்திலே பலமும் சத்துவமும் இருக்கிறது. யாரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். ஸ்தோத்திரம். அவர் ரட்சிக்கக்கூடிய பலத்தோடு இருக்கிறார். அவர் ஜீவனை சிருஷ்டிக்கிறவராக, உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். 7 விதமான பலன் அவருக்குள்ளே இருக்கிறது. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய அதிகாரமுடையவராக அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். எந்த வியாதி, நோய்கள், பிணிகளை தீர்க்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஜீவனை பரிபூரணப்படுத்துகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பூமிக்குரிய நன்மைகளை, ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார்.
ஜெயத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கற்பனை கதை, கட்டுக்கதை அல்ல. இட்ஸ் a solid truth. அதை மறந்துவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். இருளின் ராஜ்யத்தின் மேல் அதிகாரம் உள்ளவராக இருந்து கொண்டிருக்கிறார். அங்கே பரலோகம், பூமி, பூமியின் கீழானவர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு அவர் ஒரு மேன்மையை அவருக்கு பிதாவாகிய கர்த்தரால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 கொம்புகள் மறந்துவிடக்கூடாது. அதே போல் நீங்கள் அப்படியே வாசித்து கொண்டு கீழே வருவீர்கள் என்றால் அவர் 12வது வசனம் அதில் குறிப்பிடப்படுகிறது. ஆமாம், அவரிடத்தில் பலன் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது, கனம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது. அவர் ஸ்தோத்திரத்துக்கு உரியவர். ஸ்தோத்திரம். ஆவியானவர் இன்று நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று ஒருவேளை நீங்கள் ஏழையாக இருந்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு தான் கர்த்தருடைய மகிமையான சுவிசேஷம். ஆமாம், ஏசாயா 61 வாசித்து பாருங்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாகுதல், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தல். தேவனுடைய அனுக்கிரக வருஷத்தை அவர் பிரசித்தம் பண்ணுகிறார். ஸோ காட்ஸ் ஃபேவரபுள் பீரியட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையிலே நடைபெற்றது. யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ எல்லாருக்கும் இந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அதில் தரித்திரருக்கு மகிமையான சுவிசேஷம், பாவ மன்னிப்பின் ரட்சிப்பையும் கொடுக்கிறார். அதே நேரத்தில் உங்களை சுதந்திரவாளிகளாக மாற்றுகிறார். அவர் சுதந்திரவாளியாக எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். கொலோசையர் 1வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தும் அவர் மூலமாக அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அதுக்கு உரிமையாளராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் அவருடைய சிலுவை காட்சியை மாத்திரம் பார்த்துவிட்டு, ஆமாம், சிலுவை காட்சியை கட்டாயம் பார்க்கணும். ஏன்னா அது மூலமாக தான் தெய்வீக பரிமாற்றம் நடைபெறுகிறது. நாம் அவருடைய மரணத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்படுகிறோம். நம்முடைய குற்றங்கள் குறைவுகள் மன்னிக்கப்படுகிறது, ரட்சிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யத்திலும் கனத்திலும் மகிமையிலும் நமக்குரிய பங்கை அவர் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அது தேவ திட்டப்படி கொடுக்கிறார். எரேமியா 29:11 குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஆமாம், ஆண்டவராகிய பிதா நமக்குரிய திட்டத்தை அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்படிக்கு. ஸ்தோத்திரம். அந்த திட்டத்தின்படி நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை அவர் கொடுப்பார். அவருடைய தரிசனத்தின்படி கொடுப்பார், அவருடைய சித்தத்தின்படி கொடுப்பார், அவருடைய திட்டத்தின்படி விருப்பத்தின்படி நமக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. இன்று பூமியிலே கோடிக்கணக்கானோர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தில், அந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தில் பங்கடைகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதில் தான் தோன்றித்தனமாய் அதையே மையமாக வைத்து, அதையே குறிக்கோளாய் வைத்து, அதையே சுற்றி சுற்றி வந்து, ஆமாம், ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவானுடைய உண்மையில் குறிப்பிட்டார். நீ பூமி முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் மக்களிலே ஒருவன் இருந்தான், நாபால். ஆமாம், அவனுடைய பேரினோட அர்த்தமே நாயினே அர்த்தமா. எப்படினாலும் பணத்தை சம்பாதிக்கணும்னு ஓடி, ஸ்தோத்திரம், கடைசியில் அங்கே அவருக்கு கர்த்தரே அவரை சிட்சிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், இன்று நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் தேவ சித்தப்படி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானாக இருந்தார். நீதிமொழிகளின் புஸ்தகம் வேதம் சொல்லுகிறது, நன்மையை ஜாக்கிரதையாய் தேடுகிறவன் தயவை பெறுவான். கர்த்தர் என்ன நன்மையை விரும்புகிறார் என்று சொல்லி அறிந்து அதை ஜாக்கிரதையாய் கர்த்தருக்குள்ளே தேடும்போது அங்கே தயவு உண்டாகிறது. காரணம், அந்த நன்மை தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எந்த ஒரு வேற்றுமையின் நிழல் இல்லை. ஒருவருக்கு பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து அவருடைய தரிசனத்தின்படி நீங்கள் கால்களை வைக்கும்போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பேதுரு குறிப்பிட்டார், ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், மீன் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலைகளை போடுகிறோம் என்று போட்டார்கள். அங்கு திரளான மீன்
கூட்டத்தை கர்த்தரே கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 9வது அதிகாரத்தில் அது குறிப்பிடப்படுகிறது. அந்த ஜனத்தின் மகிழ்ச்சியை திரளாக்கி அதை பெருக பண்ணினீர் என்று குறிப்பிட. அறுப்பிலே மகிழ்கிறது போல, கொள்ளையிட்டதை பங்கிடுகிறது போல அவர்கள் மகிழ்கிறார்கள். இன்று கர்த்தர் கொடுக்கிற அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அது கர்த்தரால் வருகிற மகிழ்ச்சி. ஆமாம், ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று குறிப்பிடப்படுகிறது. என கண்பானது கர்த்தரால் அந்த ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள பழகுவோம் பிரியமானவர்களே. அதை பெற்றுக்கொண்ட பின்பும் ஆவியானவர் நம்ம எந்த விஷயங்களில் நடத்துகிறார், அதே போல நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க பழகுவோம். அப்பொழுது கர்த்தர் உங்கள் கொம்பை உயர பண்ணுவார், மகிமையாய் உயர பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய திட்டத்தை எப்படி அறிந்து கொள்வது? யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மேய்ப்பன் என்று குறிப்பிடுகிறார். என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். நாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். உபாகமம் 28 அழகாக சொல்கிறது, நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் பின்னே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் உண்மையிலே வரும். 14 ஆசீர்வாதங்கள் குறிப்பிடப்படுகிறது. பக்தனாகிய தாவீதும் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று குறிப்பிடுகிறார். இன்று கர்த்தர் நம்மை வழி நடத்த, மேய்க்க விட்டு கொடுக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஆமாம், சங்கீதம் 23 அழகாக சொல்லுகிறது. அங்கே மூல பாஷையில் யெகோவா ரூவா, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த யெகோவாங்கிற பெயரே மகிமையான பெயர். பழைய ஏற்பாடு காலத்தில் அதை அவர்கள் சொல்வதற்கு பதிலாக வேறு பெயர்களை பயன்படுத்துவார்களாம். ஆமாம், ஆங்கில வேதாகமத்தில் லார்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். கர்த்தர் என்று சொல்லி நம்ம சொல்லுகிறோம். மூல பாஷையில் யெகோவா. கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகி சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இதுவரைக்கும் யெகோவாங்கிற நாமத்தினால் அறியப்படவில்லை, இனி அந்த நாமத்தின்படி நான் வெளிப்படுவேன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இட்ஸ் a glorious நேம். ஸ்தோத்திரம். அவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே நல்ல மேய்ப்பராக நடத்தி கொண்டு வந்தார். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. யோவான் 10வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், என் மூலமாய் உள்ளே பிரவேசிக்கிறவனுக்கு உள்ளும் புறம்பும் நல்ல மேய்ச்சல் உண்டாயிருக்கும். உள்ளே என்றால் ஆத்துமா, புறமே என்றால் பூமி. ஸ்தோத்திரம். இந்த தேவ திட்டப்படி நாம் முன்னேறி செல்ல பழக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இயேசுவாக இந்த பூமியில் வந்தபோது மனிதகுமாரனாக வந்தார். கிறிஸ்துவாக அவர் தேவகுமாரன். நம்ம ஏற்கனவே வாசித்தபடி வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியானவராக அவர் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டார். அதுக்கு முன்பதாகவே அந்த மகிமை கனம் அவருக்குள்ளே இருக்கிறது. அது பிதாவின் மகிமைக்கு ஒப்பான ஒரே பேரானவருடைய மகிமையாக இருந்தது என்று அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த மகிமையை, கனத்தை, ஐஸ்வர்யத்தை மோசே காலத்தில் வெளிப்படுத்தினார், யோசுவா காலத்தில் வெளிப்படுத்தினார், நியாயாதிபதிகள் காலத்தில் வெளிப்படுத்தினார், தாவீது சாலமனுடைய நாட்களில், சவுல் ராஜாவினுடைய காலங்களில் வெளிப்படுத்தினார். ஸ்தோத்திரம். அடுத்து மனிதன் ஒவ்வொருவரும் அதில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக மனித ரூபமாக வந்தார். மனித ரூபமாக வரும்போது அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அப்போது தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். சங்கீதம் 8:4 அப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. பிள்ளைகள் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அந்த மாம்சத்தின் ரூபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அப்போ அவர் எப்படிப்பட்டவரானாராம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அது என்ன மகிமை, அது என்ன கனம்? ஆதாம் ஏவாளுக்கு அந்த மகிமையும் கனத்தையும் ஆண்டவர் அவர்களை சிருஷ்டித்த பொழுது கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அதை அவர்கள் இழந்து போனார்கள். மனிதனுக்குரிய கனத்தையும் மகிமையையும் ஆண்டவராகிய பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தி அவர் நம்மை மீட்கும்படியாக தன்னையே கிரயமாக கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அவர் அந்த மீட்பின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். பாருங்கள், அவர் தேவகுமாரனாக தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள்.
எபிரேய நிருபம் 1வது அதிகாரம் அழகாக சொல்லுகிறது. அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது தேவ தூதர்களெல்லாம் அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று பிதாவாகிய கர்த்தர் கட்டளையிட்டாராம். பாருங்கள், அவர் தேவகுமாரனாக அவர் தேவதூதர்களுக்கு கட்டளையிடக்கூடிய இடத்துல இருக்கிறவர். மனிதகுமாரனாக வந்தபோது தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார். அப்படி இருந்தும் அவருக்குள்ளே மனித பிரகாரமான மகிமையும் கனமும் அவருக்குள்ளே இருந்தது. ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலன் கொரிந்திய நிருபத்தில் அதை குறிப்பிடுகிறார். அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த மகிமையின் கர்த்தர் என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். ஆனால் அவர் மனித ரூபம் எடுத்து உங்களையும் என்னையும் அந்த மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு மனுஷகுமாரனாக அந்த பாடுகளை அவர் சகித்து, மரணத்தை சகித்து, தேவ ஒத்தாசையினால் கிருபையினால் மறுபடியும் உயிர்த்தெழும்பினார். அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆமாம், அவர் ஆட்டுக்குட்டியானவராகவும் அந்த ஜெயத்தையும் அந்த கனத்தையும் அந்த மகிமையும் அந்த ஐஸ்வர்யத்தையும் திரளாய் முழு பூமிக்குரிய அளவிலும் பரலோகத்திற்குரிய அளவிலும் அவர் பெற்றிருக்கிறார். அவர் அதற்கு உரியவராக இருந்து கொண்டார். இன்று நாம் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவரிடத்தில் கேட்கும்போது அதை நமக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லட்டும். ஒரு முறை கர்த்தர் என்னோடு பேசும்போது குறிப்பிட்டார், வேதாகமத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் யார் தெரியுமா என்று கேட்டார். நான் சொன்னேன், ஆண்டவரே நீரே சொல்லுங்க என்று சொன்னேன். 2 நாளாகவும் 26 எடுத்து வாசித்து பார். உசியா ராஜா, அவன் பிற்காலத்திலே ஒரு தவறு செய்தான், அவனை சிட்சித்து என் பக்கம் சேர்த்து கொண்டேன் என்று குறிப்பிட்டான். ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த உசியா ராஜா ஏறக்குறைய 52 ஆண்டுகள் யூதேயாவிலே அவர் எருசலேமிலே ஆட்சி பண்ணினார். அன்டிஃபீட்டட், ஜெயித்து கொண்டே இருந்தார். அந்த 2 நாளாகவும் 26 வாசித்து பாருங்கள். அவர் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனது இணங்கி இருந்தார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய அரசாட்சி, அவர் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் பரலோகத்தின் தேவன் தரிசனங்களின் மூலமாக அவருக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். அதிலே அவர் தேவனை தேடினபடினால் அவனுடைய காரியங்கள் ஆச்சரியமாய் அனுகூலம் உண்டாகும்படிக்கு செய்தார். ஜெயத்தை கொடுத்தார். ஆமாம், பூமிக்குரிய கனத்தை மகிமையை கொடுத்தார். இன்று நம்ம ஒவ்வொருவருக்கும் அதை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது அவருடைய திட்டத்தின்படி. எரேமியா 29:11 அவங்கவுங்க சுய திருப்திக்காக, சுய விருப்பத்துக்காக, சுய இஷ்டப்படி என்று அல்ல. ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவரை குறித்ததான பிளான், ப்ளூ பிரிண்ட் அவரிடத்தில் இருக்கிறது. அவரை நம்ம தேடுவோம் என்றால் அவருடைய ஒத்தாசையினால் அந்த தரிசனங்களையும் பெற்றுக்கொள்ளலாம், அவருடைய வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்ளலாம், தேவ கிருபையினால் அதனுடைய நிறைவேறுதல்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்று அவர்கள் எல்லாரும் நமக்கு ஒரு நல்ல சாட்சிகளாக, மேகம் போன்ற அந்த திரளான சாட்சிகள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்கள், மனுஷி அவன் ஆதாம் ஏவாள் அவர்கள் சிருஷ்டிக்க பொழுது மரணத்திற்கென்று சிருஷ்டிக்கப்படவில்லை. அவர்கள் தேவனுடைய அந்த ஒத்தாசையை, கனத்தை, மகிமையை பெற்றவர்களுக்கு தேவனே அவர்களோடு கூட இருந்தார். அந்த இழந்த அந்த ஸ்தானத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து திரும்ப பெற்று பிசாசின் தலையை நசுக்கி இன்று நமக்கு ஒரு வெற்றி வாழ்க்கையும் அந்த கனத்தையும் மகிமையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதம், கர்த்தரால் உண்டாகிற நன்மைகள், கர்த்தரால் உண்டாகிற ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கே கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்புங்கள். நாங்கள் அப்படி பெரிய சாதிச்சிட்டோம், எங்கள் பலத்தில் தான் அப்படி செஞ்சோன்னு சொல்லாதீர்கள். தேவ கிருபை. அதே நேரத்திலே அதை ஆண்டவரால் இன்னும் அதை பரிபூர்ணப்படுத்தி கொள்ள ஆண்டவருடைய கையில் விட்டு கொடுங்கள். அதே நேரத்தில் அதை பெற்றுக்கொண்ட பிறகும் தேவ திட்டத்தின் மையத்தில் இருந்து அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க முன்வாருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். மறந்து விடாதிருங்கள், கர்த்தர் நேச கர்த்தர், நம் மீது அன்புள்ளவர், அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அதே நேரத்தில் பூமிக்குரிய காரியங்களிலும் அதை நமக்கு கொடுக்கிறவர், நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. யாரையும் எவரையும் பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அவருடைய கையிலே பலமும் சத்துவமும் இருக்கிறது. அவர் நம்முடைய பலத்தின் மகிமையாக இருந்து கொண்டு இருக்கிறார். அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள பழகுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாடுகளுக்காக, சத்தியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் இந்த
நேரத்தில் அதை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்திலிருந்து கிருபை இறங்கி வருகிறது, சத்தியம் இறங்கி வருகிறது. ஸ்தோத்திரம். ஆவியானவர் உணர்த்துகிற அந்த சத்தியத்தின் மேலே ஒரு வாஞ்சியை வளர்த்து கொள்ளுங்கள். அந்த சத்தியம் நமக்குள்ளே நிலைவரப்படும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். அதற்கு விட்டு கொடுங்கள். அதை ஸ்தோத்திரம், சத்தியத்தை நம்ம அப்பாலை தூக்கி போடாதிருங்கள், முதுகுக்கு பின்னாடி தூக்கி போடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அது உங்களுக்குரியது, உங்கள் தலைமுறைக்கு உரியது. ஸ்தோத்திரம். உங்கள் சந்ததிகளுக்கு உரியது. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதை கர்த்தருக்குள்ளே பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் மூலமாகத்தான் அது வருகிறது. அது மாத்திரமல்ல, மற்றொரு பக்கம் ஆவியானவருடைய அபிஷேகமும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் இறங்க போகிறது. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அவர் நம்முடைய பலத்தின் மகிமையாக இருந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய பரம திட்டத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். உம்மை நீர்தான் என்னுடைய ஆசீர்வாதம் என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். உம்மிடத்தில் எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே, நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஆண்டவரே. சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் கரம் ஒவ்வொருவர் மீதும் அமரட்டும். உங்கள் கிருபை, இரக்கம், ஐஸ்வர்யம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உங்கள் தயவு ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவர். உம்முடைய தயவினாலே ஒவ்வொருவருடைய கொம்பும் உயரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. ஒவ்வொருவருடைய எல்லைகளிலும் ஒவ்வொருவர் சம்பந்தப்பட்ட காரியங்களிலும் தேவ திட்டம் வெளிப்படட்டும். தேவனுடைய வார்த்தைகள் பிரத்யேகமாக என்று ஒவ்வொரு குடும்பத்திற்கென்றும் ஒவ்வொரு சந்ததிக்கென்று வெளிப்படட்டும் ஆண்டவரே. அதை நீர் நிறைவேற்றி மகிமைப்படுவீராக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த நாளிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளட்டும், அவருடைய இரத்தத்தினால் என்னையும் ஆண்டவர் கழுவட்டும் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் சந்திப்பீராக. அப்படியே இருதயங்களிலே நீர் வாசம் பண்ணுவீராக. ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை, உங்கள் சமாதானம், உங்கள் இரக்கம் ஒவ்வொருவர் மீதும் வெளிப்படட்டும். தேவரீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து காத்துக்கொள்வீராக. உம்முடைய 2வது வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவீராக. அது மாத்திரமல்ல, ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய சபைக்கு சுவிசேஷ ஊழியங்களுக்கு மற்றும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் உண்டாகட்டும் ஆண்டவர். பலன் உண்டாகட்டும் ஆண்டவர். அதிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வைத்து கனம் பண்ணுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமையை ஏறெடுக்கிறோம். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நுகத்தடிகள், சிறையிருப்புகள், பற்றாக்குறைகளை ஆண்டவர் நீக்கி போடுகிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செயலை தடுக்கிறவன் யார்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது, ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.